ரிஷப ராசியில் சந்திரன். ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது ஒருவரின் உணர்ச்சிகள் மற்றும் மனநிலை ஆகியவற்றில் ஸ்திரத்தன்மையையும் ஆறுதலையும் குறிக்கும். ரிஷப ராசி பூமியின் உறுதியான அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் சந்திரன் அங்கு இருக்கும்போது ஒருவரின் உணர்ச்சிகள் மிகவும் நிலைத்தன்மையுடன் இருக்கும். மேலும் அவர்கள் பாதுகாப்பாகவும் ஆறுதலாகவும் உணர விரும்புவார்கள். ரிஷப ராசியில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி மேலும் பார்க்கலாம். நிலையான உணர்ச்சிகள். ரிஷப ராசியில் சந்திரன் உள்ளவர்கள் பொதுவாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் மிகவும் நிதானமாகவும் உறுதியாகவும் இருப்பார்கள். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு. இவர்கள் ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை தேடுவார்கள். இவர்கள் தங்கள் வீட்டை மிகவும் நேசிப்பார்கள். மேலும் தங்கள் வீட்டை வசதியாகவும் அழகாகவும் வைத்திருக்க விரும்புவார்கள். பொருள் சார்ந்த ஆர்வம். இவர்கள் பொருள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். பணம், சொத்து போன்ற விஷயங்களில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள். கலை மற்றும் அழகு. இவர்கள் கலை, இசை மற்றும் அழகு ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். பொறுமை. இவர்கள் பொதுவாக மிகவும் பொறுமையானவர்களாகவும் விடாமுயற்சியுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் துணைவர் மீது உங்களுக்கு வலுவான பொறுப்புணர்வு உள்ளது. இது நெருக்கடிகளின் போது மற்றவர்கள் நம்பியிருக்க உங்களை ஒரு வலுவான தூணாக ஆக்குகிறது. ரிஷப ராசியில் சந்திரன் உங்களை பொருள் சார்ந்த வசதிகளை ஏங்க வைக்கிறார். ஆனால் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசை உங்கள் எதிர்காலத்திற்கான நிதி ஸ்திரத்தன்மையை பெறுவதற்கான தேவையை அடிப்படையாக கொண்டது. இந்த ஆசை பேராசையிலிருந்து பிறக்கவில்லை, மாறாக ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கான தேவையால் பிறக்கிறது. சந்திரன் மிக விரைவாக செல்வதால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியிலும் 2 நாட்களுக்கு மேல் செலவிடுகிறார். உங்கள் சொந்த ஜோதிட பிறப்பு விளக்கப்படத்தை பார்த்தால் நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்கள் சந்திர ராசி என்னவாக இருந்தது என்பதை நீங்கள் அறியலாம். உங்கள் ராசி எங்கிருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு மாதத்திற்கு சில நாட்கள் ரிஷப ராசியின் சக்தியை உணர்கிறோம். சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கும்போது நாம் விரும்புவதை பெறுவதற்கான அர்ப்பணிப்பு இருக்கும். ஏனெனில் ரிஷபம் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதில் குறிப்பாக கவனம் செலுத்துகிறது. நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விஷயங்கள் இருந்தால் அவற்றை நிறைவேற்ற ரிஷப ராசியை விட சிறந்த வழி எதுவுமில்லை. சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். அழகான பேச்சு திறமையும் கவர்ச்சியான உருவ அமைப்பும் இனிய வாக்குவன்மையும் உடையவர்கள். நிறைய சகோதரர்கள் உண்டு. நல்ல சுறுசுறுப்பான தொழிலில் வருமானமும் அதிகம். கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, கரும்பு, உணவு எண்ணெய் பொருட்கள் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள். காதுகளில் சில பாதிப்பு ஏற்பட்டு சிறிது கேட்கும் சக்தி குறையலாம். சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். இந்த பாதம் ஜன்ம லக்னமானால் செல்வ சிறப்பு பெற்ற உயர்குடியில் பிறப்பீர்கள். சீக்கிரத்திலேயே நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். புட்புசங்கள், இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். பிரபலமானவர்தான், ஆனால் திருப்தியான வருமானம் இருக்காது. சிறுவயதில் சில கஷ்டங்கள் அனுபவித்திருப்பீர்கள். தாயாரிடம் மிக்க அன்பு கொண்டவர். அவரின் பரிவையும் பாசத்தையும் மிகவும் அனுபவிக்க ஆசைப்படுவீர்கள். தொண்டை, வாய் சம்பந்த உபாதைகள் ஏற்படும். சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். கட்டமஸ்தான வலுவான உடல்வாகு உண்டு. பக்கவாட்டிலோ பின்புறமோ சில அடையாள சின்னம், மச்சம் இருக்கும். மருந்து, கெமிக்கல்ஸ், அழகுப் பொருட்களைச் சேர்ந்து உத்தியோகத்தில் இருப்பீர்கள். உடலின் கீழ்பாக உறுப்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ரிஷப ராசியில் செவ்வாய். ரிஷப ராசியில் செவ்வாய் இருந்தால் பொதுவாக அந்த நபருக்கு உணர்ச்சிவசப்படக்கூடிய மனக்கிளர்ச்சி மிகுந்த
ஆனால் அதே நேரத்தில் உறுதியான மற்றும் பிடிவாதமான இயல்பு இருக்கும். ரிஷபம் நில ராசியாக இருப்பதால் செவ்வாயின் ஆற்றல் நிதானமாகவும் நிலைத்தன்மையுடனும் வெளிப்படும். இருப்பினும் சில நேரங்களில் இவர்கள் பிடிவாதமாகவும் மற்றவர்களின் கருத்துக்களை எளிதில் ஏற்காதவர்களாகவும் இருக்கலாம். இவர்கள் தங்கள் முடிவுகளை உறுதியாக பின்பற்றுவார்கள். ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் ஏற்படும் சில பொதுவான பலன்கள். உறுதியான மற்றும் பிடிவாதமான குணம். ரிஷபத்தில் செவ்வாய் இருப்பதால் இந்த நபர்கள் தங்கள் செயல்களில் உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருப்பார்கள். தங்கள் இலக்குகளை அடைவதில் தீவிரமாக செயல்படுவார்கள். உணர்ச்சிவசப்படுதல். செவ்வாய் உணர்ச்சிகளின் கிரகமாக இருப்பதால் இவர்கள் எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிதானமான செயல்பாடு. ரிஷப ராசி நில ராசி என்பதால் செவ்வாயின் ஆற்றல் நிதானமாகவும் நிலைத்தன்மையுடனும் வெளிப்படும். இவர்கள் எந்த ஒரு செயலையும் நன்கு யோசித்து நிதானமாக செய்வார்கள். பொருளாதார ஆர்வம். ரிஷப ராசி பொதுவாக பொருளாதாரத்துடன் தொடர்புடையது. செவ்வாய் ரிஷபத்தில் இருப்பதால் இந்த நபர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கடின உழைப்பு. இவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள். கலைகளில் ஆர்வம். கலை மற்றும் இசை போன்ற விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். சண்டையிடும் குணம். சில நேரங்களில் இவர்கள் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடும். குறிப்பு: இவை பொதுவான பலன்கள் மட்டுமே. ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். ஒருவருடைய முழு ஜாதகத்தையும் ஆராய்ந்த பிறகே துல்லியமான பலன்களை அறிய முடியும். ரிஷப ராசியில் செவ்வாய் உறவுகளில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தனித்துவமான வழியையும் அமைதியான மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையுடன் உங்கள் இலக்குகளை நோக்கி நகரும் திறனையும் வளர்க்கிறார். வாழ்க்கையில் ஆறுதலையும் பாதுகாப்பையும் அடைய நீங்கள் வலுவான உறுதியை கொண்டிருப்பீர்கள். இதனால் மற்றவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களை நம்பியிருப்பார்கள். இருப்பினும் சில நேரங்களில் நீங்கள் பிடிவாதமாகவும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் அதிக பாதுகாப்புடனும் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு அமைதியான குணம் கொண்டவர். சூழ்நிலைகள் சவாலானதாக மாறினாலும் கூட நீங்கள் உங்கள் அமைதியை இழப்பது அரிது. செவ்வாய் மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். நேர்மையானவர். பேச்சில் கண்டிப்பு நிறைந்தவர். பண விஷயங்களில் நெருக்கடி அதிகம். வேண்டியவர்களுக்கு எப்போதும் உதவி செய்ய காத்திருப்பீர்கள். ஆகையால் மிகவும் அதிகமானவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள். குழந்தைகள். மனைவியின் தேக நலனை நன்கு கவனிக்க வேண்டும். ஜன்மலக்னம் விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்க நேரும். செவ்வாய் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உங்கள் மனைவி உங்களிடம் இரக்கம், அன்பு, புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை எதிர்பார்ப்பார்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு கேவலமும் மனக்கசப்பும் ஏற்படும் வகையில் சில வேண்டாத காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சனியும் கூட இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்வீர்கள். கழுத்து. கீழ்பாக உறுப்புகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடும். செவ்வாய் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். ஜென்மலக்னமும் இந்த பாதத்தில் இருந்தால் நீங்கள் தொற்று வியாதிகள் போன்ற வகைகளால் கஷ்டப்படுவீர்கள். சொத்து விஷயமாக கஷ்டங்களும் குடும்பத் தொல்லைகளும் பெருமளவில் அனுபவிப்பீர்கள். வேறு லக்னத்தில் பிறந்தால் நல்ல செல்வந்தர்களாக இருப்பீர்கள். ஆனால் இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். கழுத்து உடல் மேல்பாக உறுப்புகளில் ஏதேனும் உபாதைகள் ஏற்படக்கூடும்.
செவ்வாய் விருகசீரிடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். பெற்றோரிடம் மிகவும் அன்பு செலுத்துவீர்கள். உங்கள் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியும் திருப்தியும் நிரம்பியதாக இருக்கும். உங்கள் மனைவியின் சுகத்தை பற்றியும் உடல் நலம் பற்றியும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடலின் மேலுறுப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகும். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரை பலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க www.bssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org.in. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.bssrf.org.in. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.bssrf.org.in இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் கோட் சந்திரன் 156, 183, 210, 237, செவ்வாய் 264, 291, 318, 345 பயன்படுத்தி அறியலாம்.